நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அன்பான ஆன்மீக சகோதரர்களே, சகோதரிகளே, சிவபக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். பணம், மகிழ்ச்சி, அமைதி, பாதுகாப்பு. ஆனா உண்மையிலேயே நாம் தேடிக்கொண்டிருப்பது ஒரே ஒன்றுதான், இறைவனின் அருகாமை. இன்று இந்த வீடியோவில் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை உணர்த்தும் 10 முக்கிய அறிகுறிகள் பற்றி மிக தெளிவாக, அமைதியாக, ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த வீடியோவை சிவனருள் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும். நீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கிறீங்கன்னா அது சும்மா கோயின்சிடன்ஸ் இல்ல, அது சிவன் அழைப்பு. இந்த 10 அறிகுறிகளையும் கடைசி வரை அமைதியாக கேளுங்க. பிறகு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எந்த அறிகுறி என் வாழ்க்கையில் நடந்தது, சிவன் என்னை எப்படி உணர வைத்தார். இந்த வீடியோ உங்கள் மனதிலும் உங்கள் சிந்தனையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அமைதியான ஆன்மீக அதிர்வை உருவாக்கும். முதல் அறிகுறி, ஆழ்ந்த அமைதி, டீப் இன்னர் பீஸ். இந்த உலகத்தில் பெரிய செல்வம் எது தெரியுமா? அமைதி. வெளியில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், பிரச்சனை, கடன், அவமானம், தோல்வி அத்தனை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாகுது என்றால் அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அமைதி நமக்கு யாராலும் கொடுக்க முடியாது. அந்த அமைதி மனிதனால் உருவாக்க முடியாது. அந்த அமைதி சிவனின் இருப்பு. ஒரு கட்டத்தில் நமக்கு அதிகம் பேசவே தோணாது. யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இருக்காது. நான் யார்கிட்டையும் பேச வேண்டாம், நான் சும்மா அமைதியா இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த நேரத்துல நீங்க தனியாக இல்லை, சிவனோட பேசுறீங்க. அது வார்த்தைகள் இல்லாத உரையாடல், அது சத்தம் இல்லாத உரையாடல், அது ஆன்மா பரமாத்மா உரையாடல். அந்த ஆழ்ந்த அமைதி உங்களை பயமுறுத்தாது, உங்களை தனிமைப்படுத்தாது, மாறாக உங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும். என்ன நடந்தாலும் சரி, என்னோட சிவன் இருக்கார் அப்படின்னு உணர வைக்கும். இந்த ஆழ்ந்த அமைதி உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தால் நிச்சயமாக சிவன் உங்களுடன் இருக்கிறார். இரண்டாவது அறிகுறி, ஆன்மீக சின்னங்கள் மீது உருவாகும் ஈர்ப்பு. ஒரு நாள் திடீர்னு கவனிப்பீங்க, முன்னாடி பெருசா எதுவும் தோணாத விஷயங்கள் இப்ப மனசுக்குள்ளே ஒரு ஈர்ப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். திருநீரு, ருத்ராட்சம், சிவன் புகைப்படங்கள், சிவன் சிலைகள், லிங்கம், நந்தி, திருவாசகம், தேவாரம், சிவன் பக்தி பாடல்கள். இதெல்லாம் பார்த்தாலே உள்ளுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு மரியாதை, ஒரு கண் கலக்கம். இதெல்லாம் சும்மாதான்னு நாம நினைப்போம். ஆனா இல்ல, இது சும்மா ஈர்ப்பு கிடையாது. இது சிவன் உங்களை இழுக்கும் விதம். சிவன் ஒரு ராஜா கிடையாது. அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் அழைப்பார், மெதுவா, அமைதியா. நீங்க திருநீறு போட்டுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிம்மதி அப்படின்னு தோணுதா? நீங்க ருத்ராட்சம் கையில் எடுத்தாலே மனம் சாந்தமாகுதா? சிவன் பாடல் கேட்டாலே உள்ளுக்குள்ளே ஏதோ கரையும் மாதிரி இருக்குதா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, சிவன் உங்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டார். அவர் உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டார். மூன்றாவது அறிகுறி, கனவுகளில் வரும் வழிகாட்டுதல். சில கனவுகள் சாதாரண கனவுகள் கிடையாது. திடீர்னு சிவன் வருவார், லிங்கம் தோன்றும், கோவில் தெரியும், மலை, காடு, பாம்பு அல்லது ஒரு சத்தம். பயப்படாதே, அமைதியாயிரு, இப்ப பொறுத்துக்கோ. கனவு முடிஞ்சு எழுந்ததும் அது கனவு மாதிரி தோணாது. அது உண்மையா நடந்த மாதிரி மனசுல பதியும். சில நேரம் முகமே ஞாபகம் இருக்காது, ஆனா சொன்ன வார்த்தை மட்டும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் சிவனின் வழிகாட்டுதல். சிவன் எல்லாருக்கும் நேர்ல வந்து பேச மாட்டார். ஆனா கனவுகள்ல, உணர்வுகள்ல, உள்ளுணர்வுல நிச்சயமா பேசுவார். நீங்க குழப்பத்துல இருக்கும்போது ஒரு கனவு வந்து உங்களுக்கு தெளிவு கொடுத்துச்சுன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கை மெதுவா சரியாக ஆரம்பிச்சா அது சிவன்தான். நான்காவது அறிகுறி, சிவன் பாடல்கள், சிவன் வசனங்கள் மீது தொடர்ச்சியான ஈர்ப்பு. இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. முன்னாடி நம்ம சினிமா பாடல்கள், சத்தமான வீடியோக்கள், அர்த்தமில்லாத விஷயங்கள் இதெல்லாம் விரும்பி இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் பாடல்கள் கேட்டாலே, தேவாரம், திருவாசகம் கேட்டாலே, ஓம் நம சிவாயன்னு கேட்டாலே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று அசையும். அந்த அசைவு சந்தோஷம் கிடையாது, சோகம் கிடையாது.
அது ஆன்மா அசைவு. சில நேரம் நீங்க சிவன் பாடல் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ரிப்பீட் மோட்ல. யாராவது கேட்டா என்ன இப்படி ஒரே பாடா, ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அது காதுக்கு பிடிச்சதுக்காக இல்ல, ஆன்மாவுக்கு தேவையானது. சிவன் பாடல்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணாது, உங்களை சுத்தம் பண்ணும். மனம் அழுக்காயிருந்தா சுத்தம், எண்ணங்கள் குழப்பமாயிருந்தா தெளிவு, பயம் இருந்தா தைரியம். நீங்க சிவன் பாடல்களை தேடி தேடி கேட்க ஆரம்பிச்சிருந்தா அது சிவன் உங்களை தன் அலைவழிசைக்கு டியூன் பண்ணுறார் என்பதற்கான அறிகுறி. 5வது அறிகுறி, அகங்காரம் குறைதல், ஈகோ ரிடக்ஷன். இதுதான் மிக முக்கியமான அறிகுறி. சிவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டார்னா அவர் முதலில் உடைப்பது எது தெரியுமா? அகங்காரம். நான் தான், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் பெரியவன், அவன் என்னை விட குறைவு. இந்த எல்லாமே மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க யாரையும் மேலா பார்க்க மாட்டீங்க, கீழா பார்க்க மாட்டீங்க. எல்லாரையும் ஒரே மனிதராதான் பார்த்தீங்க. யாராவது உங்களை அவமதிச்சா கூட முன்னாடி மாதிரி கோபம் வராது. அவரும் துன்பப்படுறவர்தான் அப்படின்னு தோணும். இதுதான் சிவன் மாற்றம். சிவன் உங்களை பலவீனமாக மாற்ற மாட்டார், உங்களை பரிபக்குவமாக மாற்றுவார். அகங்காரம் குறையிறது நஷ்டம் கிடையாது, அது உள்ளுக்குள்ளே உருவாகும் ஞானத்தின் அறிகுறி. நான் இருந்த இடத்துல சிவன் வந்து உட்காருறார். அந்த இடத்துல தான் அமைதி பிறக்குது, கருணை பிறக்குது, ஞானம் பிறக்குது. 6வது அறிகுறி, அதிகரிக்கும் கருணை, கம்பேஷன் அவேக்கனிங். முன்னாடி நம்ம வாழ்க்கையில யாருக்காவது கஷ்டம் நடந்தா அவங்க வாழ்க்கை நமக்கென்ன அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா சிவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு அந்த எண்ணமே மாறும். யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டாலே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வலிக்கும். இவங்கள் இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு மனசு துடிக்கும். ஒரு ஏழை இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அது நம்ம காதுல மட்டும் விழாது, அது நம்ம இதயத்துக்குள்ள போய் விழும். நம்மகிட்ட அதிகம் இல்லை என்றாலும் என்னால முடிஞ்சது கொஞ்சமாவது செய்யணும்னு தோணும். இதுதான் கருணை. இந்த கருணை புத்தகத்துல படிச்சது கிடையாது, பேச்சுல வந்தது கிடையாது. இது சிவன் நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டார்னு சொல்ற அடையாளம். சிவன் கருணையின் வடிவம். அவர் இருக்கும் இடத்தில் கருணை தானாகவே பெருகும். நீங்க மற்றவர் துன்பம் உங்களோட துன்பம் மாதிரி உணர ஆரம்பிச்சிருந்தா நிச்சயம் சிவன் உங்களோட இருக்கார். 7வது அறிகுறி, நம்பிக்கையும் தைரியமும், அன்ஷேக்கபிள் ஃபெய்த். இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கடன், அவமானம், தோல்வி, உடைந்த கனவுகள், சில நேரம் எல்லாம் ஒரே நேரத்துல வரும். அந்த நேரத்துல மனிதன் முற்றிலுமாக உடைந்து போய்விடுவான். ஆனா அந்த இடத்துல ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள்ள சொன்னா, பயப்படாதே, நான் இருக்கேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அது உங்கள் கற்பனை கிடையாது, அது சிவன் கொடுக்கும் தைரியம். சிவன் பிரச்சனை வராமலா செய்ய மாட்டார், ஆனா பிரச்சனையில உடையாம இருக்க உள்ளுக்குள்ளே பலம் தருவார். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு வழி வரும்னு உள்ளுக்குள்ளே நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை பணத்திலிருந்து வராது, மனிதர்களிடமிருந்து வராது, அது இறைவன் இருப்பிலிருந்து வரும். நீங்க இப்ப கஷ்டத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குன்னா சிவன் உங்களை கைவிடல, அவர் உங்களோட தான் இருக்கார். 8வது அறிகுறி, குறைந்த கோபம், ஆங்கர் டிசால்விங். ஒரு காலத்துல நம்ம கோபம் சின்ன விஷயத்துக்கே வெடிச்சிருக்கும். யாராவது எதிர்த்து பேசினா, நமக்கு பிடிக்காத வார்த்தை கேட்டா, வேலை நடக்கலன்னா உடனே குரல் உயர்ந்திருக்கும், மனம் கொந்தளிச்சிருக்கும். ஆனா சிவன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு அதே சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரியாக்ஷன் மாறும். கோபம் வருது, ஆனா அதுல நம்ம மூழ்கி போக மாட்டோம். ஒரு நிமிடம் நின்று யோசிப்போம், இத சொன்னா என்ன ஆகும், அமைதியா இருந்தா என்ன ஆகும். இந்த இடைவெளிதான் சிவன் இருப்பு. சிவன் நம்ம கோபத்தை அடக்க மாட்டார், அவர் அதை கரைக்கிறார். கோபம் குறைகிறது நம்ம பலவீனம் கிடையாது, அது உள்ளுக்குள்ளே உருவாகும் ஞானத்தின் அறிகுறி. நீங்க கவனிச்சிருப்பீங்க, முன்னாடி எதுக்கெல்லாம் கோபப்பட்டீங்களோ இப்ப அதெல்லாம் இதுக்கு கோபப்பட வேண்டுமா அப்படின்னு தோணும். இது மாற்றம், இது வளர்ச்சி, இது சிவன் தொடுதல். 9வது அறிகுறி, தியானம் மற்றும் தனிமையில் இனிமை. இந்த உலகம் எப்போவும் சத்தமாதான் இருக்கு. பேசுற குரல்கள், ஓடுற எண்ணங்கள், முடிவில்லாத ஆசைகள். இந்த சத்தத்துல மனிதன் தன்னை இழக்கிறான். ஆனா சிவன் எங்கே இருக்கிறார் தெரியுமா? அமைதியில். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க தனியா இருக்க விரும்புவீங்க. அது யாரையும் வெறுக்கிறதால இல்ல, உலகத்திலிருந்து ஓடுறதால இல்ல,
அது உள்ளுக்குள்ளே போகிற பயணம். தனிமை உங்களை பயமுறுத்தாது, அது உங்களை நிரப்பும். தியானம் செய்யும்போது சில நேரம் எண்ணங்களே இருக்காது. சுவாசம் மட்டும், இதய துடிப்பு மட்டும், ஒரு அமைதி மட்டும். அந்த இடத்துல நீங்க தனியா இல்ல, சிவன் உங்களோட இருக்கார். சிவன்தான் இந்த உலகத்தையே தியானத்தின் மூலம் காத்தவர். அதே தியானத்துல நீங்களும் அவரை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அருள். 10வது அறிகுறி, சிவன் சின்னங்கள் அடிக்கடி தோன்றுதல். டிவைன் சைன்ஸ் அண்ட் சிங்க்ரோனிசிட்டி. இதை பலர் அனுபவிச்சிருப்பாங்க, ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு எங்க போனாலும் பாம்பு படம், பாம்பு சிலை, பாம்பு கோவில், நந்தி, லிங்கம், கைலாசம், சிவன் பெயர், ஓம் நமசிவாய வார்த்தை, இவையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எதிர்பாராத நேரத்துல கண்ணுல படும். சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் தான்.